கர்த்தருடைய பிரசன்னம் மகிமையுள்ளதாக ஜெபம் செய்வோம். இசப்பா, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்துக்கு பிரீதியாக இருக்கிறான் ஆண்டவரே. அப்பா, என்னை அனைத்து நீங்களே வெளிப்பட வேண்டுமாறு செஞ்சுட்டேன். என்னை தாழ்த்தி ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. இசப்பா, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவிதாவே ஆமென். முடிந்தது என்று சொல்லும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இவர் எந்த வேர்ட்ல எந்த மொழியில சொன்னார் என்று பார்க்கும்போது அராமிக் மொழியில சொன்னார் என்று பார்க்கிறோம். ஹா மாஷலாம்னு சொல்லியிருக்காரு. அது கிரேக்க மொழியில எப்படி சொல்றாங்கன்னா டெட்லஸ்தான் என்று சொல்றாங்க. டெட்லஸ்தானா ஒரு நீதிமன்றம் இருக்குது. அந்த நீதிமன்றத்துல ஒரு குற்றவாளி காணப்படுறாங்க. அந்த குற்றவாளிக்கு ஒரே தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு அந்த குற்றத்தை அவங்க சுமக்க வேண்டிய தேவையே கிடையாது. அப்படிப்பட்டதுதான். அப்போ அது ஒரு குற்றத்தை சுமந்து முடிச்சுட்டாங்கன்னா, அந்த பாவத்தை சுமந்து அந்த குற்றத்தை சுமந்து முடிச்சுட்டாங்கன்னா அது பிறகு திருப்பி அவங்க சுமக்க வேண்டிய தேவையே கிடையாது. அப்புறம் எனிமா பனிஷ்மெண்ட் கிடையாது. அதே மாதிரிதான் தேவன் இந்த உலகத்துக்கு நமக்காக வந்தார் என்று பார்க்கிறோம். எபிரேயர்ல 10:10 பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் அந்த சித்தத்தின்படி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் எதுக்காக இந்த உலகத்துல வந்தார் என்று பார்க்கும்போது மார்க் 10 பார்க்கும்போது அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். அப்ப நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். அது மாத்திரம் இல்லாம லூக்கா 19:10 பார்க்கும்போது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துல வந்தார் என்று பார்க்கணும். அது மாத்திரம் இல்லாம அவர் இந்த உலகத்துல வந்தார். ஏன் அவர் அந்த சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று பார்க்கும்போது கலாத்தியர் 3:13 பார்க்கும்போது மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று பார்க்கிறோம். அப்ப மரத்துல தூக்கப்பட்டவங்க சபிக்கப்பட்டவங்க என்று எழுதியிருக்கிறது. அப்ப ஏன் அந்த சாபம் அந்த உலகத்துல வந்துச்சுன்னு என்று பார்க்கும்போது பழைய காலத்துல நம்ம பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தின் சாபம் இருந்திருக்கு. நியாயப்பிரமாணம் மோசேயின் காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது உபாகமத்துல பார்க்கும்போது 28ஆம் அதிகாரத்துல அதுல ஆசீர்வாதமும் சாபமும் இருக்குது. அதுல ஆண்டவருடைய கட்டளைகளை செவி கொடுத்து நம்ம போது ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் தருகிறார் என்று பார்க்கிறோம். உபாகமம் 28:1-3 வரை பார்க்கும்போது அது தருகிறார் என்று பார்க்கிறோம். உபாகமம் 28:15-14 பார்க்கும்போது சாபம் வருகிறதுன்னு பார்க்கிறோம். ஏன்னா இந்த ஆண்டவர் கொடுத்த நியாயங்களையும் கட்டளைகளையும் நம்ம அதை செவி கொடுக்காம அதுபடி நடக்காம இருக்கும்போது அதனால சாபம் வருது. அப்ப அந்த உலகத்துல அந்த சாபம் வந்த பிறகுதான் அதனாலதான் ஆண்டவர் அந்த மரத்துல மறிக்கப்பட வேண்டியதா இருக்குது. கலாத்தியர் 3:11 பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் ஆகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள், அவைகளில் நிலைத்திராதவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. அப்ப சாபம் அதனாலதான் இந்த உலகத்துல வந்திருக்கு. அப்போ அந்த சாபம் அந்த உலகத்துல இருந்து நீக்கப்பட வேண்டும். இப்ப நமக்கு மேல ஒரு சாபம் வருதுன்னா அது நீக்கப்பட வேண்டும். கலாத்தியர் 3:8 பார்க்கும்போது மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்கிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்திருக்கிறார். அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப அவங்க முன்னாடி உள்ள அவங்க முன்னோர்கள் அவங்க ஃபாதர்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த டைம்ல விக்கிர ஆராதனைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். பெரிய பெரிய விக்கிர ஆராதனைகளை வச்சு அவங்க ஆராய்ச்சிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் ஆபிரகாமை மட்டும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து என்ன சொல்றாருன்னா ஆதியாகமம் 12:1-4 வரை பார்க்கும்போது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கலையோ ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்காரு. ஆனா ஆண்டவர் உடனே அந்த ஆபிரகாம் உடனே பிலீவ் பண்ணிக்கிறாரு ஆண்டவர். அப்ப ஆண்டவரோட அவர் எவ்வளவு க்ளோஸா இருந்திருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது. அப்ப அதை நம்ம பார்க்கும்போது உடனே விசுவாசிக்கிறேன். இந்த காலத்திலேயாவது நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த கூகுள்ல பார்த்துக்கலாம் அந்த தேசம் எப்படி இருக்குது, அங்க உள்ளவங்கள்ட்ட நம்ம விசாரிச்சுக்கலாம். ஆனா இவருக்கு என்ன தேசத்துக்கு போறோம்னு கூட தெரியல. ஆனா உடனே அவன் விசுவாசித்தான். ஆண்டவர் உடனே நம்பினான். அதை தான் ஆண்டவர் நம்ம
அதுதான் ஆண்டவர் நாம் அவருக்கு செய்ய வேண்டியது என்று அவரு சொல்றாரு. அப்போ கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே புறப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம். கலாத்தியர் 3:6 பார்க்கும்போது அப்படியே ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கும் போது அதுதான் அந்த நீதி, அதுதான் நீதியாக எண்ணப்படும். கலாத்தியர் 3:14 பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் பெரும்படியாகவும் இப்படி ஆயிடுச்சு. அப்ப ஆண்டவர் நம்ம விசுவாசிக்கும் போது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார். அப்போ 3 காரியங்கள் நம்ம இதுல பார்க்கணும். ஆண்டவர் எதுக்காக முடிந்தது, என்னெல்லாம் அவர் முடித்தார் என்று பார்க்கணும். நம்முடைய வேதனைகள், நம்முடைய வேதனைகளை அவரே அந்த சிலுவையில வேதனைகளை சகித்தார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 27 நம்ம பார்க்கும்போது ஃபுல்லும் அவர் என்னென்ன ஆக்கினை அடைந்தார் என்று பார்க்கிறோம். மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார், குற்றம் சாட்டப்பட்டார், அவர் ஒன்றும் ஒரு மறுவார்த்தை கூட சொல்லவில்லை. காவல் பண்ணப்பட்ட குற்றவாளியை அவர்களுக்கு விடுதலை ஆக்கினார்கள். அது எவ்வளவு ஒரு அவமானப்படுத்துகிற ஒரு விஷயம். பொறாமையினாலே ஒப்பு கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம், வாரினாலே அடித்தார்கள் என்று பார்க்கிறோம், அவரை அவமானப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம், முள்முடியை அவர் சிரசின் மேல் வைத்தார்கள் என்று பார்க்கிறோம், பரியாசம் பண்ணப்பட்டார் என்று பார்க்கிறோம், துப்பினார்கள் என்று பார்க்கிறோம், சிரசில் அடித்தார்கள் என்று பார்க்கிறோம், அவமானப்படுத்தப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ மத்தேயு 27:41, 42, 43 பார்க்கும்போது அப்படியே பிரதான ஆசாரியனும் வேத பார்க்கிறோம் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சிக்க திராணி இல்லை. இப்ப எவ்வளவு ஒரு அவமான காரியம். நம்மளும் ஆண்டவரை பின்பற்றும் போது நமக்கு இந்த மாதிரி அவமானங்கள் வரும். ஆனா உடனே நம்ம சோர்ந்து போய்விடுறோம். ஆண்டவர் இந்த பாடுகளை எல்லாவற்றையும் நமக்காக ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அப்போ இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமா இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்று. அதே போலதான் நம்மளும் எல்லா இடத்துலையும் அவமானப்படுவோம், துக்கப்படுத்தப்படுவோம். ஆனா கர்த்தர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவனாக இருக்க மாட்டார். ஏசாயா 53 நம்ம ஃபுல்லும் பார்க்கும்போது அவருடைய பாடு மரணத்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று பார்க்கிறோம். அப்ப நமக்கு சமாதானத்தையும் அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாக்குகிறவருடைய வல்லமையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதான் அவர் அந்த பாடுகளை அந்த 3 மணி நேரம் ஆண்டவரால கைவிட்டப்பட்ட சூழ்நிலை, அந்த 3 மணி நேரம் ஃபுல் பெயினையும் அவர் சகித்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அதுல 2 டைப் ஆஃப் காடி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு காடி கொடுப்பாங்க, அதை அவர் வாங்கவே மாட்டாரு. ஏன்னா அதுல வந்து அது என்ன டைப் ஆஃப் காடினா, அதுல அது ஒரு மீன்ஸ் மயக்கம் வரும். அது நமக்கு அந்த பெயின் அதை சகிக்க, பெயின் மறக்கக்கூடிய ஒரு காடியாக தண்ணியாக காணப்படுகிறது. 2வது காடியை வாங்கி அது அவர் முடித்தார் என்று பார்க்கிறோம். அந்த வேதனை எல்லாம் சகிக்கிறதுக்கு தான் அவர் அந்த காடியை வாங்கவில்லை முதலாவது என்று பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது தேவனுடைய திட்டம் நிறைவேறும். அப்போ வெளிப்படுத்தல் விசேஷம் 13:8 நம்ம பார்க்கும்போது உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று பார்க்கிறோம். முதலாவது ஆதியாகமத்துல நம்ம பார்க்கும்போது முதலாவது பாவம் எப்படி வந்துச்சுன்னா, ஆதாம் ஏவாள் வந்துச்சு. அவங்க பாவம் செய்த போது என்ன பண்ணாங்கன்னா அத்தி இலைகளை உடுத்தி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் அத்தி இலை உடனே உலர்ந்து போயிடும், காஞ்சு போயிடும், அது நிற்காது. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அதுதான் முதலாவது சாக்ரிஃபைஸ் என்று பார்க்கிறோம். 3:21 பார்க்கும்போது தேவன் அவர்களுக்கு தோல் உடைகளை உண்டாக்கினா, அப்பவே தோல் உடை எதுல இருந்து வரும்? ஒரு அனிமல், ஒரு மிருகத்துல இருந்து தான் வரும் ஒரு தோல் உடை. அப்ப அங்கேயே ஒரு ரத்தம் சிந்தப்படுகிறது என்று பார்க்கிறோம். நம்மளுடைய அவமானத்தை அவர் மறைக்கிறதற்காகவும் நம்முடைய பாவங்களை சுமந்ததற்காகவும் அங்கே அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு பிளட் ஷெட் பண்ணப்படுகிறார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 4:10 அது பிறகு காயின் ஆபேலுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது காயின் ஆபேலை கொன்றுறாங்கன்னு பார்க்கிறோம். அப்ப கொல்லும் போது அவருடைய ரத்தம் பூமியிலிருந்து ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறது என்று எழுதியிருக்கிறது. உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று இருக்கும். அப்போ நம்ம ஒரு பாவம் செய்யும் போது அந்த ரத்தம் சிந்தப்படுகிறது, அந்த ரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறது. அப்ப நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அதே தான் ஒரே தரமாட்டேன் ஆண்டவர் இந்த உலகத்துல அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதுதான் அந்த குற்ற நிவாரண பலி.
லேவியாகமத்துல 6:1-7 வரை உள்ள வசனங்களை நம்ம பார்க்கும்போது, கர்த்தருக்கு விரோதமாக நம்ம அநியாயம் செய்யும் போது ஒரு பழுதற்ற ஆட்டுக்கடாவை நம்ம கொண்டு வந்து என்ன பண்ணணும்னா பலியிட வேண்டும். அதே போல ஏதாவது ஒரு பொருளை அபகரிச்சு இருந்துச்சுன்னா அந்த பொருளுக்கு 100 மடங்கு கொடுத்துட்டு பிளஸ் ஒரு 20% எக்ஸ்ட்ரா தான் கொடுக்கணும். 1/5 எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அப்ப அதே போலதான் ஆண்டவர் வந்து இந்த உலகத்துல வந்து அந்த சிலுவையில பலியிட்டு நமக்கு எல்லாவற்றையும், நம்முடைய பாவங்களை யாவற்றையும் சுமந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 10:11-12 வரை வாசிக்கும் போது, ஏசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றைக்கும் தேவனுடைய வலது பரிசுத்தில் உட்கார்ந்தார் என்று பார்க்கும்போது, அப்போ அவர் சிலுவையில் அறைந்து முடித்த பிறகு அந்த திரை சிலை 2ஆக பிரிந்தது என்று பார்க்கிறோம். அது மேல இருந்து கீழே தான் வந்துச்சே தவிர கீழே இருந்து மேலே போகல. அவ்வளோ திக்னஸ் ஆட்டுள்ள 6 feet திக்னஸ் ஆட்டுள்ள அந்த திரை சிலை மகா பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அதை ரெண்டும் பிரிக்கக்கூடிய அந்த இடத்துல நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு கனெக்ஷன் ஆண்டவர் ஒன்றும் பண்ணியிருக்கிறார். 3வது நம்ம பார்க்கும்போது, மனித குலத்தை மீட்பதற்காக, நம்மை மீட்பதற்காக அவர் கல்வாரி சிலுவையில மரித்தார் என்று பார்க்கிறோம். ஏசாயா 53:11 பார்க்கும்போது, அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார், அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொண்டார். நம்மை நீதிமானாக்குறதுக்கு அவர் நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். ரோமர் 3:25 நம்ம பார்க்கும்போது, தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான்கள் ஆற்றவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரே ஏற்படுத்தினார். அப்ப நமக்கு ஒரு கிருபாதார பலி அவரே என்று பார்க்கிறோம். 1 யோவான்ல நம்ம பார்க்கும்போது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. அப்ப கிருபாதார பலி என்றால் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, 1 யோவான் 4:10 நம்ம பார்க்கும்போது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால அல்ல, நம்ம ஏசப்பா கிட்ட அன்பு செய்து ஆண்டவர் எனக்காக இப்படி பண்ணியிருக்காரு, நான் ஆண்டவருக்காக இப்படி செய்வேன், அப்படி இல்லை. அவர் நம்ம மேல அன்பு கூர்ந்ததுனால நமக்காக அவர் கிருபாதார பலியாக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். கடைசியாக நம்ம பார்க்கும்போது, கொலோசியர் 2:14-15-16 பார்க்கும்போது, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவை மேலே ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளிலுமே சிலுவையில வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். அப்ப நமக்கு இருந்த கட்டளைகள், நமக்கு மேல வரக்கூடிய சாபம், அது எல்லாவற்றிலும் அவர் சிலுவையில வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். யோவான் 15:16 பார்க்கும்போது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்துறேன். அப்ப நமக்கு தந்த ரட்சிப்பை நாமளே வைத்துக் கொள்ளாமல் மற்றவங்களுக்கு நம்ம கனி கொடுக்கிறவங்களாக நம்ம இந்த உலகத்துல வாழணும். இந்த 3 காரியத்தை மட்டும் கர்த்தர் நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் சகித்தார், நாம் இனி சகிக்க தேவையில்லை. அதனால தேவனுடைய திட்டம் நிறைவேறதற்கு 3வதாக நம்ம பார்க்கும்போது, மனித குலத்தை மீட்பதற்காக இந்த உலகத்துல வந்தார் கிருபாதார பலியாக.